ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கல் நல்லதா கெட்டதா அதை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கல்லை பற்றி தாங்க போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சீமான் கல் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற ஒரு பொலிட்டிஷியன்லாம் இல்லை, கல்லும் ஒரு ஆல்கஹால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு டாக்டரா இது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறேன். கல்லுங்கிறது ஒரு நேச்சுரல் தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க. இன்றைக்கி மற்ற ஒரு ஆல்கஹால் அதாவது இருக்கு இல்லையா, இன்னைக்கு அது மாதிரிலாம் கல் ஒரு ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஒரு செயற்கையாக கெமிக்கலால் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு போதைப் பொருள் கிடையாதுங்க. கல் ஒரு நேச்சுரலாக உள்ளதான். அது பனை மரத்துலேருந்து வரக்கூடியது. இது 100% இது உண்மைதாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா? இது ஒரு நேச்சுரல் தான். ஆனால் இது நேச்சுரலாக வரக்கூடியதுனால இது ரொம்ப நல்லது தான். இதில் இது போதை ஏற்றக்கூடிய பொருள் இல்லை என்று ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஒரு போதைப் பொருள் இருக்குல்ல, இது கடையில் விற்கக்கூடிய மற்ற ஒரு இது போதைப் பொருளில் உள்ளது மாதிரி கல்லுலேயும் இருக்குது. ஆனால் அதிலோட சதவீதம் கம்மியாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எத்தனால்னு சொல்லுவாங்க. இந்த போதை ஏற்றக்கூடிய அந்த ஒரு பொருள் அந்த ஒரு கெமிக்கல் அது எத்தனால், அது கல்லுலேயும் இயற்கையாகவே இருக்குது. அது ஆர்டிஃபிஷியல் கிடையாது. அது நீங்கள் தப்பாக இது புரிஞ்சிக்கக்கூடாது. இது எத்தனால் ஆர்டிஃபிஷியலாக சேர்க்குறாங்கன்னு. இயற்கை அது ஒரு நேச்சுரல் எத்தனால் தான். ஓகேவா? ஆனால் எத்தனால் நேச்சுரலாகவே இருந்தாலும் அது உடம்புக்கு கேடுதாங்க. ஆனால் கல்லில் அதனுடைய சதவீதம் கம்மியாக இருக்குது. அதுதான் வித்தியாசம். ஓகேவா? அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் அதனுடைய நன்மைகள், அதாவது கல்லினுடைய ஒரு நன்மைகள் பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஓகேவா? இன்றைக்கி கல்லை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எத்தனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு போதைப் பொருள் இல்லையா? அதனுடைய சதவீதம் பார்க்கலாம். இப்போ மற்ற ஒரு போதைப் பொருள் இருக்குல்ல, இன்றைக்கி இது எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு பிராந்தி அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள். அதில் எத்தனாலுடைய அளவு இது 1 லிட்டர் அந்த ஒரு கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா 400 ml இருக்குது. இது 1 லிட்டரில் எத்தனாலினுடைய அளவு 400, அதாவது 400 ml. ஓகேவா? ஆனால் அதே 1 லிட்டர் கல்லில் 50 ml. ஓகேவா? இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ ஒரு மனுஷனுக்கு போதை கொடுக்கக்கூடிய எத்தனாலின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 50 ml தாங்க. அப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு இது புரியுதுங்க. அப்போ டாக்டர் நீங்கள் சொல்கிறபடி 1 லிட்டர் கல்லை குடித்தா போதை ஏறுமான்னு கேட்டிங்க. ஆமாங்க, அது ஏறும். அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் கேடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, கல் குடிக்கக்கூடியவங்க, நான் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, கல்லை ஸ்டாப் பண்ணுங்க, அது ஒரு போதைப் பொருள் சொல்ல வரல. ஏன்னா கல் மற்ற போதைப் பொருள் மாதிரி அறவே ஒழிக்கப்பட வேண்டியது இல்லைங்க. அதில் பல நன்மைகளும் அடங்கி உள்ளது. அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பேச போகிறேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனால் 50 ml இருக்குது 1 லிட்டரில். அப்போது 1 லிட்டர் குடித்தா அது கேடுதாங்க. அதே இது ஒரு 1/4 லிட்டரோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 லிட்டர் குடித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எத்தனாலுடைய அளவு கம்மியாயிரும். ஓகேவா? இது எத்தனாலுக்காக மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். கல் ஏன் கம்மியாக குடிக்கணும்னா எத்தனால் கம்மியாக போகணும். ஓகேவா? சின்ன குழந்தைகளுக்கு இது கொடுக்கக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கும் சிலவங்க கல் நல்லன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது தப்பான ஒரு பழக்கங்க. இது அடல்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா? சின்ன குழந்தைகளுக்கு பதநீர்னு ஒன்று இருக்குது. அது கல்லில் என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு சேர்த்து அதை பதநீராக மாற்றுவார்கள். அப்படி மாற்றி அதை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதனுடைய இது பயன்கள் ஏராளம். அதனால் பின்னாடி இது சொல்கிறேன். ஸோ கல் எத்தனால் அளவை பொறுத்து மாறுபடுகிறது. அது ஒரு 25 mlக்கு மேலே எத்தனால் உடம்புல போகக்கூடாது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தான். ஓகேவா? இதே இது மற்ற இது போதைப் பொருள் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 400 ml. அப்போ கொஞ்சம் இது நான் 50 ml வேண்டாம் சொல்கிறேன். அப்போ 400 ml மக்கள் குடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் உடம்பு இல்லையா? அதனால தாங்க பல இது வியாதிகள் வருது. லிவர் டிசீசஸ் எல்லாமே வர்றது காரணம் அதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு எத்தனால் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் சாப்பிட்டே தீர்வைன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே போகாதீங்க. ஆனால் 1/2 லிட்டர் போதை ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. அதுக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க. போதை ஏறாது. சும்மா உடம்புக்கு வேண்டி வேணால் இது குடிச்சிக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ உடம்புக்கு என்ன நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா
செரிமான ஒரு பிரச்சனை வந்து வராதுங்க. கல் வந்து என்ன பண்ணுதுன்னா செரிமான பிரச்சனை வராமல் வந்து பாதுகாக்குது. அடிக்கடி செரிமான பிரச்சனை உள்ளவங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு வந்து 1/4 லிட்டர்னா வந்து ஒரு எத்தனால் ரொம்ப கம்மி, இல்லைன்னா அதை விட கம்மியாக, இல்லைனா ஒரு கப்பு, அது வந்து 200 ml ஒரு கப்பு வந்து குடிச்சிக்கலாம். ஓகேவா? வாரத்துக்கு இது வந்து ஒரு நாள் போதும். இது வந்து ஒரு டெய்லி வேண்டாம். ஓகே, ஒரு மருந்தாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து 200 ml. ஓகேவா? இது வயிற்று பிரச்சனை இது வந்து போக்குங்க. அப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை கூட்டும். இப்போ பல வந்து ஒரு வைரல் டிசீசஸ், இது ஒரு பாக்டீரியா அதெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டாக இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணதில் இது வந்து குடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்பரஸ் இருக்குது. அது வந்து எலும்புகளுக்கு முக்கியமாக இந்த இங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வராது இல்லையா, பற்கள் பிரச்சனை வராமல் அது வந்து பாதுகாக்கும். ஓகேவா? அப்புறம் நான்காவது விட்டமின் டி. விட்டமின் டி வந்து இல்லாமல் தாங்க இன்றைக்கி நம்ம இது அவஸ்தைப்படுறோம். இது வந்து சூரிய ஒளியில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபுட்டில் ரொம்ப வந்து கம்மி தான். இந்த இது வந்து விட்டமின் டி வந்து கால்சியம் சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பாடிக்கு வந்து ஒரு தேவை. அப்போ வந்து எலும்புகள் அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு விட்டமின் டி தேவை. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கல் எதுக்கு ஒரு பயன்படுதுன்னா லிவர் ஃபங்க்ஷன். ஏற்கனவே என்னோட முந்தியுள்ள வீடியோவில் கல்லீரல் பாதிப்பை பற்றி இது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்கஹால் குடிப்பதால் கல்லீரல் எந்த அளவு பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் இன்னொரு தடவை சொல்கிறேன். என்னென்னா கல்லீரல் பாதுகாப்புக்கும் நம்ம கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிவர் ஃபங்க்ஷனை கூட்டுது. இந்த கல் என்ன பண்ணுதுன்னா லிவரோட ஃபங்க்ஷனை வந்து கூட்டுது. ஏற்கனவே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க, ஒரு சைடு கல் லிவர் ஃபங்க்ஷனை கூட்டுது, ஆனால் இன்னொரு சைடு ஆல்கஹால் தான் இருக்கனால லிவரை டேமேஜ் செய்துலன்னு சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. இல்லைங்க, இது மற்ற ஒரு போதை பொருள் மாதிரி லிவரை டேமேஜ் செய்யாது. அளவு கம்மியாக எடுத்துக்கொண்டால், இப்போ கல் நீங்கள் 3 லிட்டர் 4 லிட்டர் குடித்தா மட்டும்தான் இது மற்ற ஒரு போதை பொருள் மாதிரி அந்த இது வந்து எத்தனால் வந்து லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் கல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே குடிக்காமல் 1/2 லிட்டருக்கு கீழே வந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மருந்து. பல பிரச்சனைகளுக்கு அது வந்து பயன்படும். ஸோ கல்லீரலுக்கும் அதை ஃபங்க்ஷனை கூட்டதுக்கும் அது வந்து பயன்படும். ஸோ இதுதாங்க இதை பற்றி. இப்போ உங்களுக்கு இதை பற்றி கிளியர் பிக்சர் இது வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் கல் வந்து நல்லதா கெட்டதா அப்படி இப்படின்னு பயங்கர வந்து கான்ட்ரவர்சி. ஆனால் ஒரு வந்து டாக்டராக நான் சொல்லும்போது உங்களுக்கு இதை பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு எக்காரணத்தை கொண்டு கல்லை கொடுத்துடாதீங்க. அது என்ன தான் நல்ல விஷயமா இருந்தாலும் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு பதநீர் கொடுங்க. ஓகேவா? அது வந்து எல்லா ஃபங்க்ஷனும் செய்யும். இப்போ அந்த கல்லில் என்னென்ன வந்து ஒரு நன்மைகள் சொன்னனோ அதை விட ஜாஸ்தியாகவே அதில் இருக்கும். ஏன்னா அது வந்து சுண்ணாம்பு சத்து வேற கூட இது சேருது இல்லையா. அது வந்து எலும்புகளுக்கு முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸுக்கு இது வந்து நல்லது. ஓகேவா? அதனால் நீங்கள் இதை இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நீங்கள் கல் சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லலை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் என்னென்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ, அதுதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் சொன்னதை கேட்டு கரெக்டான ஃபுட்டை சூஸ் பண்ணி ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு வீடியோ. இன்றைக்கி சொசைட்டியில் போகக்கூடிய ஒரு வந்து கான்ட்ராவர்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு வீடியோ. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும்.